நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி அன்லிமிட்டட் பிரியாணி சாப்பிட்டே இருக்கலாம். என் நேம் சந்துரு ப்ரோ. பேர் வந்து கரூர் பிரியாணி ஸ்பாட் ப்ரோ. ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க்கர்ஸாக போயிட்டு இருந்தோம். நம்ம ஓனாக பிஸ்னஸ் பண்ண ஒரு பிளான் இருந்துச்சு. அதனால் ஃபீல்டில் கற்றுட்டு வந்து நம்ம கிளம்பிட்டு நாங்கள் ஒரு 8 மந்த்தாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு மார்க்கெட் போய் அதையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அன்னைக்கு இது பண்ணி தான் அப்போ அவன் வந்து அஜினமோட்டோ கார் இதெல்லாம் எதுவும் சேர்த்தாங்க நேச்சுரலாக டேஸ்ட் எல்லாம் பிடிச்சி போய் மக்கள் அதிகமாக தேடி வராங்க ப்ரோ. ஈவினிங் 6 to க்ளோசிங் வந்து 10 o'clock போகும். மேக்ஸிமம் ஒரு 8:30 9 o'clock முடிஞ்சிடும். சில்லி மட்டும் ஒரு 10 o'clock வரைக்கும் இருக்கும். அண்ணன் கடை தான். இதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் சென்னையில் டிரைவராக இருந்தார். ஒரு ஃபேமஸான பிரியாணி கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். கரூரில் பெரும்பாலும் ஜீரோ சம்பா பிரியாணி தான் கிடைக்குது. சென்னை ஸ்டைல் பிரியாணி கரூரில் கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக கற்றுக்கிட்டாரு. நிறைய பக்கம் வந்து சர்ஜிக்கல் திங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஹைஜீன்ங்கிற பேரில். சர்ஜிக்கல் ஹேர் நெட்டு, சர்ஜிக்கல் க்ளவுஸ், பவுடர் க்ளவுஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது. எல்லாமே R&D பண்ணி நான் பவுடர் க்ளவுஸும் அப்புறம் சர்ஜிக்கல் இல்லாத நார்மல் ஹேர் நெட்டு தான் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஜீரோ சம்பா கிடைக்கும். இங்கே சென்னை ஸ்டைலில் கிடைக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஒர்த்து தான் எல்லாம். ட்ரை பண்ணலாம். எல்லாரும் நல்லா ட்ரை பண்ணாங்க. இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரேன். வெல்சாமிரத்துக்கு வந்து வரேன் வாங்குறதுக்கு. நல்லா இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. சாம்பிள் கொடுத்தாரு. நல்லா இருக்குது. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. வெளியில் போய் பிரியாணி 250 150 இங்கெல்லாம் சாப்பிட்ருக்கேன். பட் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அவங்களும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இங்கே பிரியாணி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அஃபோர்டபுளான ப்ரைஸ் இருக்குது. பிரியாணி சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. இன்னொரு பிரியாணி சாப்பிடலாம் போல இருக்குது. நம்ம கடையில் வந்து சாப்பிட்றவங்களுக்கு அன்லிமிட்டட் பிரியாணி கொடுத்துட்டு இருப்போம். நம்ம ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அன்லிமிட்டட் பிரியாணி சாப்பிட்டே இருக்கலாம்.